கிறிஷ் டூர் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மாவும் இல்லை. இங்கே எல்லாரும் ஒரு மாதிரி கிறிஷை பார்த்துக்கிட்டே இருக்க, இவன் எதுக்கு இங்கே வந்தான், இப்போ இவனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்க, ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அப்போ நான் தானே போய் கூட்டிகிட்டு வர முடியும்னு முத்துவும் சொல்கிறாங்க. டேய் முத்து, இருக்கிற நிலைமையில இவன் இங்கே இருக்கிறது சரியாக இருக்காதுன்னு அங்கே அண்ணாமலை சொல்ல, எனக்கும் புரியுதுப்பா, என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். அந்த பார்லரம்மா இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எங்கே போணுச்சிட்டு கூட தெரியலை, அவங்க பாட்டியே எங்கே இருக்காங்கன்னு தெரியலை, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைன்னு சொல்ல, இங்கே மீனாவும் யோசனை பண்ணியபடி நின்றுட்டே இருக்காங்க. உடனே அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இங்கே ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹினுடைய ஃபோன் வந்துட்டு இங்கே ரீச் ஆகவே மாட்டுது. இந்த நிலைமையில என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே முழிச்சிட்டு நிற்க, எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னு முத்து சொல்கிறாங்க. என்னடா முத்துன்னு அங்கே அண்ணாமலை கேட்க, இந்த கிறிஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒப்படைச்சலான்னு சொல்ல, இல்லை அங்கிள் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணிக்கே, டேய் உனக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லை, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோபம் வருது, ஏதாவது அடிச்சிருவணும்னு கூட எனக்கு தோணுது, இவன் நான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க சொல்லாதீங்கன்னு அங்கே விஜயா ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. டே கிரிஷ் இங்கே வான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வராங்க. இங்கே பாருடா கிரிஷ், நீயும் இங்கே உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய போய் சொல்லிட்டு அது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. எதுவுமே பேசாமல் கிரிஷ் நிற்க, கிருஷிக்கிட்ட இங்கே ஸ்ருதியும் அதே போல் ரவியும் சின்ன பையனை கூட அவங்க எந்த அளவுக்கு பொய் சொல்ல வச்சுருக்காங்க பார்த்தீங்களா முத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியும் சொல்ல, சரி நான் உடனே அவங்க பெரியம்மாவுக்கும் பெரிய அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். டே கிரிஷ், நீ இப்போதைக்கு இங்கே இருக்கிறது நல்லதில்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே உங்கள் அம்மா மேலேயும் உன் மேலேயும் கோவமாக இருக்காங்க, அது எந்த விதத்துலையும் உன்னை பாதிச்சிடக்கூடாது, நீ இந்த வயசில் நல்லா படிக்கணும், எதையும் மனசுக்கு எடுத்துக்கவும் கூடாது, என்ன எந்த பிரச்சனையும் ஒரு நாள் சரியாகத்தான் போகுது அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிக்கிட்டு இருக்க, சரியாகிற பிரச்சனையா இதுன்னு சொல்ல, அவன் சின்ன பையன், அவன்கிட்ட நான் சொல்ல வேண்டியதை தான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு அம்மாவுக்கு அமைதிப்படுத்திட்டு இங்கே முத்து கிருஷை பார்த்து சொல்கிறாங்க. உங்கள் பெரியம்மா பெரியப்பா இவங்க எத்தனை பேர் உன்னை சுற்றி இருக்காங்க தெரியுமா, நீ அவங்க கூட இருந்தால் தானே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வீட்டுக்கு வரேன். என்னப்பா எதுக்கு அவங்க எங்களை எங்கள் வீட்டுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு அங்கே முத்து கேட்குறாங்க. முத்துக்கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, டிரைவரை வர சொல்லி இங்கே அவசரமாக வரவழைக்க காரணம் என்னப்பா முத்துன்னு சொல்ல, கிரிஷ் வெளியே வான்னு சொல்லும்போது கிரிஷ் வெளியே வராங்க. கிரிஷ் உங்கள் வீட்டில் தான் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போதான் முத்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்ல, இதை கேட்டளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறப்பா முத்துன்னு கேட்க, ஆமாம் சார், இவ்வளோ நாள் கிரிஷ் எங்கள் வீட்டில் தான் இருந்தான், கிரிஷோட அம்மாவும் வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான், ஆனால் இவங்களுக்கு முதல் கல்யாணம் நடந்தது, குழந்தை இருக்கிறத மறைச்சி இப்படி எல்லாரையும் ஏமாற்றி இந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போ பெரிய பிரச்சனை ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எங்கள் யாருக்கும் தெரியாது, ஆனால் இப்போ கிரிஷ் எங்கள் வீட்டில் இருக்கிறது வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் பிடிக்கல, எப்போ ரோஹினியுடைய பையன் தான் கிறிஷ்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி தான் நினைக்கவும் செய்கிறாங்க. இந்த நிலைமையில கிரிஷ் இங்கே இருக்கதும் சரியில்லை, கிரிஷோட பாட்டியோ இல்லை அவங்க அம்மாவோ யாருமே ஃபோனை எடுக்கக்கூட மாட்டுறாங்க, நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கிறிஷை பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷி சொந்த தம்பி பையன், அவன் எங்கள் கூட இருக்கிறது நாங்கள் சந்தோஷமாக தான் நினைப்போம், அவனை நான் எப்போதுமே எங்கள் கூட வச்சு பார்த்துக்க தயாராகவும் இருக்கோம், ஆனால் இவங்க அம்மா கல்யாணி தான் எங்களை மன்னிக்கவே இல்லைன்னு சொல்ல, அவளை மன்னிக்கவே நாங்கள் முடியாமல் இருக்கோம், அவள் உங்களை மன்னிக்க வேண்டியவளா அப்படின்ற மாதிரி விஜயா பார்த்துட்ருக்காங்க. அப்போது இங்கே கிறிஷை வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்க பெரியம்மா பெரியப்பா கூட அனுப்பி வைக்க, முதல்ல அடம் பிடிச்சாலும் கிறிஷை வந்துட்டு சமாதானப்படுத்தி முத்து அவங்க கூட அனுப்பி வச்சிடறாங்க. வெளியே போயிட்டு வந்து எங்கள் கிறிஷோட பாட்டி, என்ன இத்தனை தடவை ஃபோன் வந்திருக்கேன்னு திரும்ப கால் பண்ணுறாங்க எங்கள் மீனாவுக்கு. அவங்க அங்கேருந்து போனதுக்கு பிறகு தான் மீனாவுக்கு கால் வருது. சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, ரோஹிணி அங்கே வரலையான்னு சொல்லி கேட்க, ரோஹிணியா அவ ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்த மீனா சொன்னதுமே அதிர்ந்து போகிறாங்க எங்கள் கிறிஷோட பாட்டி. அப்படியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது தான் கல்யாணி வந்து முன்னாடி நிற்கிறத பார்த்து இன்னும் அதிர்ந்து போகிறாங்க. ஆமாம் இப்போ என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, கிறிஷுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம், கிறிஷ் இங்கே வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல, முக்கியமாக அத்தையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிறிஷை இப்போ அவங்க பெரியம்மா பெரியப்பா கூட நாங்கள் அனுப்பி வச்சுட்டோன்னு சொல்லும்போது இதை கேட்டு அவங்க பாட்டி அதிர்ந்து போக, இருமா ஒரு நிமிஷம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வந்து நிற்கிற கல்யாணியை பார்க்குறாங்க. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்று கதறி அழுகிறாங்க கல்யாணி. அதுக்கு பிறகு கல்யாணியை சமாதானப்படுத்தி உட்கார வைக்க, இப்போ எந்த சுச்சுவேஷனில் நான் வந்திருக்கேனா அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே புரியுது, உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கலையடி, நீ நல்லா இருக்கணும்னு தானே நானும் கிறிஷு உன்னை விட்டு விலகி வந்தோம் அப்படின்னு சொல்ல, இப்போது கிறிஷை அவங்க பெரியம்மா பெரியப்பா கூட அனுப்பி வச்சுட்டதா இப்போ தான் மீனா சொன்னான்னு சொல்லும் போதே ரோஹிணி பயங்கர கோவத்தோட கிளம்பி நிற்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கோவத்தோட கேட்க, ஆமாண்டி அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்ல, அந்த கிறிஷை என் பையன் கிறிஷை யாரோ ஒருத்தவங்க கூட அனுப்பி வைக்க இந்த மீனா யாரு, இப்போ இனி சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணி இன்னும் கோவத்தில் அதிகமாக அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த வீட்டுக்கு போனால் வீட்டு
வாசல்ல வந்து நிக்கிற ரோஹிணியை பார்த்து எல்லாரும் அதிர்ந்து போகையே, இப்ப எதுக்கடி இந்த வீட்டுக்கு வந்த? உன்னை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தானே சொன்னோம். திரும்ப இந்த வீட்டுக்கு எதுக்கடி வந்த அப்படின்னு அங்க விஜயா வந்துட்டு திட்டுறாங்க. விஜயா திட்டும் போதும் உள்ளே வர ரோஹிணி, ஏய் வெளியே போடி, வெளியே போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு தள்ளிவிட பார்க்கும்போது ரோஹிணி ஒரு முறைச்சதும் இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே அதிர்ந்து போய் ரோஹிணியை பார்க்க மீனா பக்கத்தில் வராங்க. என்னை இந்த வீட்டில் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணன்றதை சொன்னது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ என் பையனை என் அனுமதி இல்லாமல் என்கிட்ட இந்த பிரித்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ உனக்கும் மனோஜுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் பணத்துக்கு விற்கணும்னு சொன்னான், நீ என் பையனை எதுக்காக வித்த சொல்லு அப்படின்னு மீனா கிட்ட ரொம்ப கோவத்தோட வராங்க. இங்கே பாருங்க மீனா, நான் உன்னை ரொம்ப நம்பினேன். என் விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல மாட்டேன்னு நான் நினச்சேன். அன்னைக்கு கூட யாருக்கும் தெரியாமல் முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். நல்ல வேளை முத்து அதை கேட்காம அந்த டைமில் இல்லாமல் போயிட்டான். அந்த டைமில் நான் இருந்திருந்தாலும் இல்லைன்னா அந்த விஷயத்த அன்னைக்கே சொல்லியிருப்பேன். என்றைக்குமே உன் பின்னாடியே நான் வந்துட்டு இருக்க முடியாதுல்ல. எத்தனை நாள் நிம்மதியாக இல்லாமல் இந்த தூங்க முடியாமல் இந்த வீட்டில் தவிச்சிருக்கேன் தெரியுமா? நானும் வேணும்னு இந்த உண்மையை மறைச்சி வீட்டில் வாழ்ந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறீங்க. வேணும்னு இந்த உண்மையை மறைச்சு வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லையே. என் பையனை மனோஜ் ஏற்றுக்கணும், இந்த வீட்டில் நானும் என் பையனும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினச்சோம். ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே அது பிடிக்கலை. அதை புரிஞ்சுக்கவும் முடியலையே அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. ஏய், உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ யாரடி? முதல்ல நீ யாரு? இனிமேல் உனக்கு என் பையனுக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு விஜயா சத்தம் போட, உங்கள் பையனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாமலே இருந்துட்டு போகட்டும், மனோஜ் அதை சொல்லட்டும், அப்போ நான் ஏற்றுக்கிறேன். இப்போ தேவை கிரிஷ் எங்கே போயிருக்கான்? கிரிஷை எங்கே அனுப்பி வச்சிங்க மீனா? சொல்லுங்க மீனா அப்படின்னு கோவத்தில் இருக்க ரோஹிணி மீனாவை அடிக்க கையை உங்க முத்து ஓடி வந்து தடுக்கிறாங்க. ஏய், எங்கே வந்து யார் அடிக்க கையை உங்குற? நீ மீனாவை அடிக்கவே வந்துட்டியா? மீனாவும் நீயும் ஒன்றா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை ஓங்கின ரோஹிணியுடைய கையை பிடிச்சி கீழே தட்டிவிட ரோஹிணி ரொம்ப அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் வந்து யாரையாவது அதிகாரம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன், நடக்கிறதே வேற. ஆமாம், நான் உன்னை கேட்கவா? மீனாவை அடிக்கிறதுக்கு முதல்ல நீ யாரு? மீனா இந்த வீட்டில் உன்னை விட ரொம்ப செல்வாக்கோட வாழ்ந்தவ அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக நேர்மையாக துரோகம் பண்ணாமல் இருந்தவ. முதல் தடவையாக உனக்காக சப்போர்ட் பண்ணி நின்னது உனக்காக மட்டும்தான். ஒரு பொய்யுக்கே துணை நின்னது உனக்காக மட்டும்தான். உனக்காகன்னு சொல்கிறத விட கிருஷிக்காக மட்டுமே தான் ஒரு மீனா இதை செஞ்சுருக்கான்னு சொல்லும்போது மீனா அதிர்ந்து போய் கண் கலங்கியபடி இங்கே முத்துவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவளுக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவளை யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்கட்டும்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ மட்டும் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு பாசம்? கிருஷி ஏன் பையன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறேன். ஆமாம், அவனுக்கு நீ தான் அம்மான்னு அவனுக்கு எப்போ தெரிஞ்சுது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வாயை மூடிட்டு நிற்க, நான் சொல்லட்டுமா? அவனை பிறந்ததுலேருந்து அம்மான்னு சொல்லி வளர்த்ததை விட நான் உன்னோட அத்தனை சொல்லி வளர்த்ததான் அதிக நாள். அவனுக்கு உண்மை தெரிஞ்சதை இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தானே அவனுக்கு அம்மானு தெரிய வந்ததே இந்த வீட்டில் வச்சுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிறேன்னு கேட்க, இந்த பையன் பிறந்ததுலேருந்து தன்னை அத்தையாவே தான் அவன் முன்னாடி காட்டிட்டு இருந்திருக்கான். அப்படிப்பட்டவெல்லாம் அம்மானு வேஷம் போடுறதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி பேச முடியாமல் நிற்க, இப்போ கிருஷ்ண அந்த டூர் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வரும்போது அவன்கிட்ட விஷயத்த கேட்டேன். அவன் கண்ணு அடிபட்டு இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இருக்க வச்சிருந்தால அப்போ தான் அவனுக்கே தெரியும். அவங்க பாட்டியும் இந்த பார்லர் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு தான் அவனுக்கு அம்மான்ற விஷயமே தெரிய வந்திருக்கு. அவன் இத்தனை நாளாக இவங்க அத்தை நினச்சிட்டு இருந்தவங்க அத்தை கிடையாது, இது தன்னுடைய அம்மான்னு அவனுக்கு தெரிய வந்திருக்குப்பா. பாவம் சின்ன வயசுலேருந்து இந்த பார்லர் அம்மாவால் ஏகப்பட்ட கஷ்டங்களை அவன் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். இனி உன் கூட இருந்தால் அவனுக்கு சந்தோஷன்றது இருக்கவே இருக்காது. உன்னுடைய பிரச்சனைக்காக நீ அவனை கொடுமைப்படுத்துவ. அப்படிப்பட்ட ஆளு தான் நீயும். அவங்க பெரியம்மா பெரியப்பான்னு அவங்க கூட நிம்மதியாக இருக்கட்டும். அவன் எங்கேயோ இருக்கான், அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறன்னு சொல்லிட்டு அவன் ஏன் பையனை அனுப்பி வைக்க நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, உன் பையன்றது இப்போதான் உனக்கு தெரியுமா பார்லரம்மா? அவன் மேலே இப்போதான் உனக்கு புதுசாக பாசம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த வீட்டில் எத்தனை தடவை அம்மா அவனை திட்டிருக்காங்க, எத்தனை தடவை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அம்மா யாரு அப்பா யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே மாதிரியான கேள்விகளை தானே அவன் வெளியில் தினம் சந்திச்சிட்டு இருப்பான். அப்பெல்லாம் வராத அக்கறை இப்போ மட்டும் உனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனா நீயெல்லாம் அந்த பையனுக்கு அம்மாவாக இருக்கிற தகுதியே இல்லை, தகுதியை இழந்தவ தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை தட்டுறாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு முத்து கத்துறாங்க. என் பொண்டாட்டி மீனாவை பற்றி
எனக்கு தெரியும். அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கிருஷிக்கிட்ட வரும்போது தான்ப்பா எல்லா விஷயத்தையும் கேட்டேன். இவன் மீனா சொன்னது எல்லாமே உண்மைதான். மீனாவை இங்கே எமோஷ்னல் பிளாக்மெயில் தான் இந்த பார்லர் அம்மா பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது, ஓ அதானே பார்த்தேன். மீனா அவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டில் உண்மையெல்லாம் மறைக்கிறவங்க கிடையாது. கிருஷையும் கொண்டுடுவேன், நானும் செத்துருவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கு. கிருஷி மேலே இந்த பாசத்தினால தான்ப்பா மீனா வீட்டில் யார்கிட்டையுமே உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்கா. இது தெரியாமல் நாமளும் மீனா கிட்ட கோவப்பட்டுட்டோம். என்ன இருந்தாலும் அவளை நீ அடிக்க ஓனது கையை ஓனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை பிடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. இங்கே ரோஹிணி வெளியே போய் கீழே விழுகிறது மட்டும் இல்லாமல் இனி உன் பையன் கூட இனி வாழ்நாள் முழுக்க சேர்ந்து வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்த ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியலை. கிருஷ் எங்கே போயிருப்பான்ற ஒரு பதட்டம் மட்டுமே தான் ரோஹிணிக்கு வரவும் செய்து. இத்தனை வருஷம் இல்லாத பாசம் இப்போ மட்டும் எதுக்கு வருதுன்ற மாதிரி தான் முத்து வந்து நடந்துக்கவும் செய்கிறாங்க, கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. விஜயாவை பார்க்குறாங்க. மீனா மேலே எந்த தப்பு இல்லை. இனி இந்த பார்லர் அம்மாவை காரணம் காட்டி மீனாவை இந்த வீட்டில் திட்டுறது, அசிங்கப்படுத்துறது இதுதான் கடைசியாக இருக்கணும். பார்லர் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீங்கள். அந்த பார்லர் அம்மா சொன்ன பொய்யை நம்பினது நீங்கள். அப்படி கேள்வி கேட்குறதா தான் நாங்கள் எல்லாருமே உங்களை தான் கேள்வி கேட்கணும். மனுஜுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிதுன்னா அதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான். அப்போ நாங்கள் எல்லாரும் உங்களை கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? எல்லாருக்கும் மனசுன்றது ஒன்று இருக்குது. அந்த மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்களும் அமைதியாக இருக்கோம். இனி மீனா கிட்ட இதை பற்றி எப்போதும் பேசாதீங்கன்னு முத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயா அப்படியே அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க.